காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் மரணத்திற்கு காவல்துறையே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளதுடன் சிபிசிஐடி விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ளனர். பாஜக பிரமுகரும் பிரபல ரவுடியுமான சங்கரை நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்த வழக்கில் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி 15வது வார்டு கவுன்சிலர் சாந்தகுமார் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் கைதாகினர். புழல் சிறையில் இருந்து 13ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்த 7 பேரும் வழக்கு தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் உள்ள வழக்கறிஞரை சந்திக்க சென்றுள்ளனர். தகவலறிந்த காவல்துறையினர் 7வரும் சதி திட்டத்தில் ஈடுபடுவதாக கருதி சாந்தகுமாரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது கொலை வழக்கு தொடர்பான விசாரணையின் போது சாந்தகுமாரை காவலர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கிய சாந்தகுமாரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அப்போது சாந்தகுமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த குடும்பத்தினர் காவலர்கள் தாக்கியதே உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி சாந்தகுமார் உடலை வாங்க மறுத்தனர். சாந்தகுமார் மரண விவகாரத்தில் நசரத்பேட்டை காவல் ஆய்வாளர் குணசேகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சாந்தகுமாரின் உடலில் 16 காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இதன் மூலம் காவலர்கள் தாக்கியதன் காரணமாகவே சாந்தகுமார் உயிரிழந்து இருப்பது தெரியவந்துள்ளதாக அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். இதனிடையே சாந்தகுமார் உயிரிழப்பு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கையெழுத்து போட போனார் பேட்டை ஸ்டேஷனுக்கு. அங்கே போய் கையெழுத்து போறேன்ட்டு போய் என் மருமகனை எல்லாம் சேர்ந்து பிடிச்சி ரூமில் தள்ளி அடித்து காலால் இடிச்சிட்டு ஒடிச்சு சாக வச்சுக்கிறான் குணசேகரன். உடனே இதை சிபிசிக்கு மாற்றணும். சாந்தகுமார் உயிரிழப்பு விவகாரத்தில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதே உறவினர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.